ஸோ இன்றைக்கி நாம் இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் சீரீஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பைத்தனில் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் கமெண்ட்னா என்னென்னு தெரியணும். ஸோ அதுக்கு டெஃபினிஷன் நான் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ பைத்தன் கமெண்ட்ஸ்க்கான டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் இன் பைத்தன் ஆர் த லைன்ஸ் இக்னோர்டு பை கம்பைலர் டியூரிங் த எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ இந்த கமெண்ட் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த சோர்ஸ் கோடில் ஸோ கமெண்ட்டுன்னு அந்த பைத்தன் கம்பைலர், அந்த பைத்தன் ஒரு இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். ஸோ அந்த பைத்தன் அந்த சோர்ஸ் கோடில் கமெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணிக்கும். ஸோ அதை எது பண்ணாது, அதாவது இக்னோர்டு பை த கம்பைலர் டியூரிங் த எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்பொழுது ஸோ கம்பைலராக இருக்கட்டும் அல்லது இன்டர்பிரேட்டராக இருக்கட்டும், இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடும். ஸோ இந்த கமெண்ட்டோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the comments enhance the readability of the code to help the programmer to understand the code very easily. ஸோ இப்போ ஒரு சோர்ஸ் கோட் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ரோக்ராம். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனை இது பண்ணும்போதோ ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணும்பொழுதும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ யார் அந்த கோடை படித்தாலும் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த கமெண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கமெண்ட் எப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, ஒவ்வொரு ஆப்ரேஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ரேஷன் பக்கத்தில் இது கொடுக்கும் பொழுது ஸோ யார் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கும்போது இன்னொருத்தர் உங்களுடைய ப்ரோக்ராம் அந்த சோர்ஸ் கோடை பார்க்கும்பொழுது அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதுதான் மெயின் பர்பஸ், அதாவது ரீடபிலிட்டி. ஸோ அந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் பைத்தன் கமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பைத்தன் அந்த டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்டு, ஸோ கமெண்ட்டுன்னு சொன்னல, அது எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக 2 டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் சிங்கிள் லைன் கமெண்ட், செகண்ட் ஒன் மல்டி லைன் கமெண்ட். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்னா ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரே ஒரு லைன் மட்டும் கமெண்ட் இருக்கும். அடுத்து மல்டி லைன்னா ஸோ மோர் தென் 1 லைன்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நாம் அது ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்னா என்ன புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு லைன், அந்த கமெண்ட் ஒரே ஒரு லைன் இருக்கும். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, த சிங்கிள் லைன் கமெண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹேஷ் சிம்பிள். ஸோ அந்த ஹேஷ் சிம்பிள் இருக்குல்ல, இதை ஹேஷ்டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம கமெண்ட்டை கொடுத்துக்க முடியும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் சப்ளையிங் ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன், டிக்ளரேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, அல்லது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்மளால் ஒரு ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு கமெண்ட். அடுத்தது ஏதாவது ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ரேஷனோட நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கமெண்ட்டில் என்ன கொடுத்தாலும் அதை அதாவது பைத்தன் இன்டர்பிரேட்டராக இருக்கட்டும், அதாவது சி கம்பைலராக இருக்கட்டும், ஸோ இந்த கமெண்ட் எல்லாம் இக்னோர் பண்ணிவிடும். ஸோ அந்த கமெண்ட்டுக்கும் ப்ரோக்ராமுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் இதோட சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகும், அந்த கமெண்ட் ஹேஷ்டேக் சிம்பிள் போட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஹேஷ்டேக் போட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு வாக்கியத்தை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஹேஷ்டேக் சிம்பிள். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டு ஹேஷ்டேக் சிம்பிளோட ஸ்டார்ட் ஆகணும். நான் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ ஹேஷ் சிம்பிள் போட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ யார் இதை பார்த்தாலும் ஸோ இந்த இடத்துல கமெண்ட்டை பார்த்துட்டு ஸோ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு, இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு வாக்கியத்தை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் சிங்கிள் லைன் கமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் மல்டி லைன் கமெண்ட்டுக்கு போகலாம். ஸோ மல்டி லைன் கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தன் டஸ் நாட் ப்ரொவைட் த ஆப்ஷன் ஃபார் மல்டி லைன் கமெண்ட். ஸோ இந்த பைத்தனில் சிங்கிள் லைன் கமெண்ட் மட்டும்தான் இருக்குது, மல்டி லைன் கமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தால் நம்ம எப்படி மல்டி லைன் கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூஸிங் மல்டிபிள் ஹேஷ்டேக் டு ரைட் மல்டி லைன் கமெண்ட்ஸ். அதாவது சிங்கிள் லைன் கமெண்ட் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஹேஷ்டேக் சிம்பிள் வச்சு நாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்.
ஸோ அதே மாதிரியே நம்ம இந்த மல்டிலைன் கமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கும், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி லைன் கன்சிடர்ட் ஆஸ் அ சிங்கிள் லைன் கமெண்ட். அதாவது இப்போ மல்டிலைன் கமெண்ட்னா ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம ஹேஷ்டேக் சிம்பிள் கொடுத்துட்டு அதை ஒரு கமெண்ட்டாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். அதாவது ஒவ்வொரு லைனும் ஈச் அண்ட் எவ்ரி லைன் கன்சிடர்ட் ஆஸ் அ சிங்கிள் லைன் கமெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பைத்தன் கமெண்ட்ஸு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு மல்டிலைன் கமெண்ட்டாக வேணும், எனக்கு மல்டிலைன் கமெண்ட் வேணும். பட் பைத்தன் வந்து அந்த ஆப்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணல. அதை இங்கேயே பார்த்தீங்கன்னா பைத்தன் டஸ் நாட் ப்ரொவைட் த ஆப்ஷன் ஃபார் மல்டிலைன் கமெண்ட்ஸ். ஸோ அந்த நிலமையில் எனக்கு என்ன ஆப்ஷன், அதை விட்டுட்டு மல்டிலைன் கமெண்ட் பண்ண முடியாது. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னால் சிங்கிள் லைன் கமெண்ட்டை மல்டிபிள் லைன்ஸ்க்கு அசைன் பண்ண முடியும். அதாவது இப்போ வந்து பைத்தன் கமெண்ட்ஸ் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது, இது ஒரு தனி லைனாகவும் அடுத்து இது ஒரு தனி லைனாகவும் நான் அசைன் பண்ணிவிட்டு நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட் லைன் வந்து பைத்தன் கமெண்ட், இது வந்து தனி சிங்கிள் லைன் கமெண்ட்டாகவும் அடுத்து இருக்கிறத ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட்டாகவும் நான் கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஒர்க் என்னென்னா மல்டிலைன் கமெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன் பைத்தனில் அவைலபிளாக இல்லை. ஸோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் சிங்கிள் லைன் கமெண்ட்டை நிறைய லைன்ஸுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ மல்டிலைன் கமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது, அவைலபிளாக இல்லாத ரீசனுக்காக நான் சிங்கிள் லைன் கமெண்ட்டை மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு 1 by 1 கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மல்டிலைன் கமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ பைத்தன் கமெண்ட்டு அதனோட டைப்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். சிங்கிள் லைன் கமெண்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் மல்டிலைன் கமெண்ட்னா என்ன, ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம மல்டிலைன் கமெண்ட் யூஸ் பண்ண முடியலை, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வே என்ன அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நாம் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.